அண்மை செய்தி. தென்னிந்திய நடிகர்கள் 29 பேர் மீது வழக்கு பதிவு அமலாக்கத்துறை செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தென்னிந்திய நடிகர்கள் 29 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த தடை செய்யப்பட்ட சூதாட்ட அந்த ஆன்லைன் சூதாட்டத்தினுடைய விளம்பரங்களில் நடித்தவர்கள் பிரபலங்களால் ஆதரிக்கப்படக்கூடிய இந்த ஆன்லைன் மோசடிகளுக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கை ஒன்றாக இது பார்க்கப்படுகின்றது. சட்டவிரோத ஆன்லைன் பந்தய தொடர்பாக இந்த 29 பேரும் விசாரணைக்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நடிகர் பிரகாஷ் ராஜ், அதே போல விஜய் தேவர்கொண்டா உள்ளிட்டோர் இந்த சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலிகளில் விளம்பர மாடல்களாக நடித்தவர்கள். அதாவது அவர்கள் இந்த விளம்பரத்தை ஆதரித்தும் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட பல்வேறு சூதாட்டங்களை அவர்கள் ஆதரித்தும் இந்த விளம்பரங்களில் நடித்திருக்கிறார்கள். அப்படி நடித்த ராணா தகுபதி, பிரகாஷ் ராஜ், விஜய் தேவர்கொண்டா உள்ளிட்ட 29 பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கின்றது. மேலும் நிதி அகர்வால், பிரணீதா சுபாஷ், மஞ்சுலட்சுமி உள்ளிட்ட தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழி சார்ந்த நடிகைகள் மீதும் வழக்கு பயந்திருக்கின்றது. இது திரையுலகினர் மத்தியிலே ஒரு பெரும் பரபரப்பாகவும் அதிர்ச்சியாகவும் பார்க்கப்படுகின்றது. அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தரப்பு என்பது, நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டு அதே நேரத்தில் இது வெறும் விளம்பரமாகத்தான் நாங்கள் நடிக்கின்றோம், நாங்கள் யாரையும் இதை விளையாட சொல்லி தூண்டவில்லை, இதற்கான சட்ட விதிமுறைகளின்படிதான் நாங்கள் நடித்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இதில் பல்வேறு புகார்கள் எழுந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே இது தற்போது சர்ச்சையாக மாறியிருக்கின்றது. இந்த விசாரணை திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி துறைகளை தாண்டி டிஜிட்டல் படைப்பாளிகளுடைய அந்த விஷயங்கள் வரை நீண்டிருக்கின்றது. எனவே இதில் டிஜிட்டல் லெவலில் பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள், யூடியூப் போன்றவற்றிலே பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களும் கூட இது போன்ற விளம்பரங்களில் நடித்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் நடித்திருக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது தற்போது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. அவர்கள் தலைப்பில் அழைக்கப்பட்டு அவர்களிடம் விளக்கங்களும் கோரப்பட இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.